Confidence, clarity plus certainty equals to authority. யாராவது ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாலோ ஒரு கான்ஃபிடென்ட்டோட பேசினாலோ அவங்களுக்கு தெரியும் எது பேசினா சரியாக வரும் அப்படின்ட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே அந்த மாதிரி உள்ள ஆட்களை ஃபாலோ பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி உள்ள ஆட்களை லீடர்ஷிப்போட இந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்க்க ஆரம்பிச்சிருந்தோம். ஒரு எக்ஸாம்பிளே எடுத்துக்கோங்களேன். இப்போ 2 பேர் ஒரு விஷயத்த பேசுகிறாங்க. அந்த 2 விஷயத்த பேசுகிறதுல நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஒரு சிச்சுவேஷனில் ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிருச்சு. பட் அதுக்கு செய்யலாமா இல்லையானு ஒரே யோசனையாகவே இருக்குது. ஸோ ஸ்பீக்கர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம இது வேணால் ட்ரை பண்ணி வேணால் பார்க்கலாம், அப்புறம் சரி வரேன்னா அதுக்கப்புறம் வேணால் வேறு ஏதாவது யோசிக்கலாம் அப்படின்னு ஸ்பீக்கர் 1 சொல்கிறாங்க. ஸ்பீக்கர் 2 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேர் சொன்ன வார்த்தைகளில் நீங்கள் யாரை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க? கண்டிப்பாக நீங்கள் ஸ்பீக்கர் 2 தான் ஃபாலோ பண்ணுவீங்க, அப்படி தானே? ஸோ இதுதான் சொல்கிறது ஒரு கான்ஃபிடென்ட்டாக பேசும்போது அதோட கிளாரிட்டி அவங்களோட ஸ்பீச்சில் இருக்கும். இப்போ ஸ்பீக்கர் 1 அண்ட் ஸ்பீக்கர் 2ல் 2 பேர் பேசினது ஒரே மாதிரியாக தான் இருந்திருக்கு. ஆனால் த வே ஆஃப் ஸ்பீக்கிங்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மெசேஜ் டெலிவர் பண்ணியிருக்காங்களா, அதில் 2த்துக்குமே வித்தியாசமாக இருந்திருக்கும். 2 பேர் சொன்ன ஒரே விஷயம் சேம் தான். ஆனால் நம்ம யாரை ஃபாலோ பண்ணி போயிருந்துருப்போம் அப்படின்னா ஸ்பீக்கர் 2 தான் நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம். இங்கே என்ன தான் நடந்திருக்கு அப்படின்னா ஸ்பீக்கர் 1 அவங்க எல்லாத்தையுமே யோசிச்சிருக்காங்க. ப்ராப்ளம் தெரிஞ்சிருக்கு, சொல்யூஷன் தெரிஞ்சிருக்கு. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா நிறைய விஷயங்கள் ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. லைக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன இருக்கும், ரிஸ்க் என்ன இருக்கும், நிறைய பாசிபிலிட்டிஸ். இதனால நிறைய யோசிச்சுட்டே இருந்தனால, நிறைய குழப்பத்தில் இருந்ததால அவங்களுக்கு எது சரி எது தவறுன்னு அவங்களுக்கு சரியாக கண்டுபிடிக்க முடியல, அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ இந்த கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால அவங்களோட ஸ்பீச்லேயுமே அந்த கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் ஸ்பீக்கர் 1 சொல்லியிருப்பாங்க, நம்ம இது வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அப்படி ஒன்றும் சரியாகல, நம்ம அடுத்தது பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா அப்படின்னா ஸ்பீக்கர் 1 இவ்வளோ யோசனைக்கு அப்புறமே அவங்களே சர்டனிட்டியாகவே இல்லை, இது சரியாக வருமா இல்லையான்னு அவங்களாவே ஷுவராகவே இல்லை. பட் ஸ்பீக்கர் 2 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களும் அதே மாதிரி யோசிச்சுருப்பாங்க, அதே பாசிபிலிட்டிஸ் யோசிச்சிருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷுவாரிட்டி தெரிஞ்சிருக்கும், நம்ம இது பண்ணால் இது சரியாக வரும் அப்படின்ட்டு. அதுதான் அவங்களோட திங்கிங் கிளாரிட்டி இருந்ததுனால அந்த கான்ஃபிடென்ட்டாக பேசினாங்க. அவங்களோட மெசேஜ் சர்டினிட்டியாக இருந்ததுனால ஒரு அத்தாரிட்டி ஃபிகர் தெரியப்படுத்துது. நீங்கள் உங்களோட திங்கிங் கன்ஃபியூஸ்டாக இருந்தது, குழப்பத்தில் இருந்தீங்க அப்படின்னா அதுவே உங்களோட வாய்ஸில் உங்களோட மெசேஜில் தெரியப்படுத்தும். ஆனால் அதே இது உங்களோட திங்கிங் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குது, உங்களுக்கு எல்லாமே தெரியுது, இது செஞ்சால் சரியாக வரும் இருந்துச்சுன்னா நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக பேசுவீங்க, கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. அந்த இடத்துல உங்களோட லீடர்ஷிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லீடர்ஷிப் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் லீடர்ஷிப் ஸ்கில்லை அடாப்ட் பண்ணணுமோ இல்லை அதை வெளியே தெளிவுபடுத்தணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட திங்கிங்கை கிளாரிட்டி காமிங்க. எந்த லெவலுக்கு நீங்கள் உங்களோட திங்கிங்கில் கிளாரிட்டி இருக்கோ அப்போ தான் நீங்கள் பேசும்போது அதை கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் பேச முடியும். மெசேஜ் டெலிவர் பண்ணும்போது ஒரு ஷுவாரிட்டியோட உங்களால் சொல்ல முடியும், ஒரு சர்டனிட்டியோட சொல்ல முடியும். அப்போ தான் ஆட்கள் உங்களை ஒரு அத்தாரிட்டி லெவலில் பார்ப்பாங்க, உங்களை ஒரு லீடர்ஷிப் எல்லாம் பார்ப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஸ்பீக்கிங் ஹேபிட்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you guys in the next one. Bye.